அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. அமெரிக்க மக்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்களே, உலகம் முழுவதும் பேரை நாரடிச்சார் ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் தான் இவ்வளோ தூரத்துக்கு ட்ரம்ப் பின்வாங்கினதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருச்சு. உலகம் முழுவதும் அவர்களுக்கான பெயர் மோசம் போனதை தாண்டி பாரிய அழுத்தத்தில் அவர்களோடு பயணித்தவர்கள் நேட்டோ படைகள். அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நேட்டோ நேஷனில் ஜெர்மன் இருக்கிறது, இத்தாலி இருக்கிறது, இங்கிலாந்து இருக்கிறது, பிரான்ஸ், ஜெர்மனி, பின்லாந்து மற்றும் கனடா, பல நாடுகள் உண்டு. பல பகுதிகள் உண்டு. ஆனால் அந்த நேட்டோ நாடுகள் தற்போது போருக்கு வர மறுத்து விட்டார்கள். கூட கேட்டு பார்த்துட்டார். போருக்கு மறுத்தது அல்ல, என் நாட்டுக்குள்ளே நீ வராதன்னு சொன்னதை விட எவ்வளோ பெரிய கேவலம் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஸ்பெயின் சொல்லிவிட்டது, என் நாட்டுக்குள்ளே வராத, உன் வான்படைகளே வானாப்பா. இத்தாலி தன்னுடைய தீவை கொடுக்க மறுத்து விட்டது. ஜெர்மன் சொல்லுகிறார், மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் ஹீஸ் கண்டக்டட் த இல்லெஜிட்டிமேட் வார் அகெயின்ஸ்ட் ஆஃப் த ஹோல் த ஹியூமனிட்டாரியன் கிரவுண்ட்ஸ். ஒட்டுமொத்த மனிதநேயத்திற்கு எதிராக சட்டவிரோதமான நடவடிக்கை என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இமானுவேல் மேக்ரான், நான் ஸ்பெயினோடு இருக்கிறேன், நாங்கள் வரமாட்டோம். கியாமர் நேற்று சொன்னார், பார்லிமெண்ட்டுக்கு வெளியிருந்து பேசுகிறார். யார்? யூகே. கியாமர் என்ன சொன்னார்? இது எங்களுடைய, the war is not ours. இந்த போர் எங்களோட போர் அல்ல. எங்கள் நாட்டின் சட்டத்தில் அமெரிக்கா எங்களோடு இருக்கிறது, கனடாவும் இருக்கிறது. இந்த நேட்டோ நாடுகளின் சட்டத்தில் துருக்கியும் இருக்கிறது. 55வது பிரிவு நினைக்கிறேன். அது என்ன சொல்கிறது என்றால், நேட்டோ நாடுகளில் ஒன்றை தாக்கினால் மற்ற நாடுகள் எல்லாம் கோலிஷனோடு இருக்க வேண்டும். அதற்கு இங்கிலாந்து கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவென்றால், நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை 2002ஆம் ஆண்டு ஒசாமா பின் லேடன் போன்ற படைகள் தாக்கினார்கள். அப்படி என்றால் அமெரிக்கா தாக்கப்பட்டு சிக்கப்பட்டு கொள்ளக்கூடாது என்று நாங்கள் அமெரிக்காவுடைய அலைன்ஸாக பார்ட்னர்ஷிப் அங்கே உள்ள வந்தோம். அப்படி என்றால் நாங்கள் அமெரிக்காவோடு பயணித்தோம். 18 ஆண்டு கால போர் நடந்தது. அந்த போரில் நாங்கள் பங்கு பெற்றோம். இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு யூதர்கள் பிடிக்காது. யாருக்கு? யூரோப்பியர்களுக்கு யூதர்கள் கிட்டையும் பிடிக்காது. இயேசுநாதரை கொலை செய்தவர்கள் என்ற கோபம் அவர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஹோலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய படுகொலைக்கு பின்பு அவர்களை விட்டு அந்த நாட்டில் இருந்தார்கள். பலஸ்தீன் என்ற ஒரு தேசத்தில் இன்கர்ஷன் படையெடுப்பை நடத்தி இந்த புதிய தேசத்தை உருவாக்குவதற்கு முன்பு அவர்கள் வாழ்ந்த இடம் ஜெர்மன், ரஷ்யா மற்றும் யூரோப் நாடுகள். அந்த நாட்டுகளிலே இவர்களுக்கு ஒரு காலனிகள் தான் இருக்கும். இவர்கள் ஊருக்குள் வரமாட்டார்கள். இவர்களுடைய சூழ்ச்சி, இவர்களுடைய நடவடிக்கைகள் யூரோப்பியர்களுக்கு முகம் சுளிப்பதாக இருக்கும். அப்போதுதான் இவர்களை இங்கே வைத்து கொண்டால் பெரிய வம்படியாக இருக்கிறது. இவன் பெரும் பிரச்சனை பண்ணி கொண்டிருக்கிறான், வட்டி தொழிலை செய்து கொண்டிருக்கிறான், இவனை மாற்ற வேண்டும் என்றுதான் பாவப்பட்ட அரபுகளினுடைய தலையிலே பலஸ்தீனத்தில் 1917-18ஆம் ஆண்டு ஒட்டாமன் எம்பரர் ஹாஸ் பின் ஃபால். அது கீழே விழுந்த பின்பு ஆண்டர்சன் பால்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத கிறிஸ்தவரால் திணிக்கப்பட்ட ட்ரூமனின் மூலம் 1948 வரலாறு தான் இன்று காசாவுடைய வரலாறு. அப்போ இவர்கள் எந்த இடத்திலும் அவர்களுக்கு நம்பிக்கையானவர்களாக கிடையாது. ஆகவே தான் நேட்டோ நாடுகள் சொல்கிறது, மிஸ்டர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் கோபத்தில் சொல்கிறார், நீங்கள்லாம் காகித புலிகள், ஊதி பெரிதாகப்பட்ட பிம்போன்றார், ஓடி போயிடுவீங்க அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ரெண்டாவது சொல்கிறாரு, ஏன்பா உனக்கு தான் தைரியம் இருக்குல்ல, வடிவேல் படத்தை சொன்ன மாதிரி, உனக்கு தான் தைரியம் இருக்குல்ல, நீ தான் தைரியமானாலாச்சே, நீ போய் ஆட்களை அனுப்பி அங்கே சண்டை பிடிச்சி வெற்றி விட்டுக்கொள் போ அப்படின்னு ரொம்ப கேவலமாக தரக்குறைவாக பேசிட்டாப்புல. நான் சொல்கிறேன், நான் எவ்வளோ பணம் கொடுத்தோம், உங்களுக்கு எவ்வளோ உதவி இருக்கோம், ஆனால் நீங்கள் இன்றைக்கி உதவிலையே. ஸ்பெயின் உதவில்லை, அமெரிக்கா குற்றச்சாட்டு, எங்களை கைவிட்டீங்க. எங்களை கைவிட்டது மட்டும் இல்லை, எங்களை பற்றி தரக்குறைவாக சொல்லிட்டீங்க. டியூகோ கோர்சியான்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், இந்திய பெருங்கடலில். அது மொரிஷியஸின் பக்கத்தில் இருக்கிறது. அது யாருடைய ஆளுகைக்குள்ள தீவு? யூகேவுடைய தீவு. அங்கிருந்தான் இவர்கள் B-2 பாம்பர்ஸ் போட முடியும். அந்த இடத்துக்கும் ஈரான் தனது வலிமையான 4000 கிலோமீட்டர் தாக்குதல் எல்லை கொண்ட ஏவுகணைகளை வீசியிருக்கிறார். அது வரைக்கும் 2000 கிலோமீட்டர் தான் போகணும்னு நினச்சிட்டு, அது வரைக்கும் 2000 தான் போகும் என்பதை முதலில் மாற்றியிருந்தார்கள். இப்பொழுது டியூகோ கோர்சியா இந்த எல்லையில் இருக்கிறது என்றால் அவர்கள் ஈரான் இங்கிருந்து இங்கே வந்து விட்டது. அதை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி இருந்தால் எங்கே போயிடும்? யூரோப்புக்கு போயிடும். இது இவ்வளோதான் சார் அளவு. அது இங்கே விழுந்துருச்சு 4000. அதை இந்த பக்கம் திருப்பிட்டால் ஈரானில் ஃப்ரான்ஸ் போயிடும், லண்டன் போயிடும்,
ஜெர்மனி எல்லாமே பெறும். ஆனால் அவர்கள் இந்த வேலைக்கு ஏன் அனுமதிக்கிறார்கள்? ரோட்டில் வேலையில் போகக்கூடிய பாம்பை பிடித்து சாரத்திற்கு விடுவார்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அறிவார்கள். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சொல்லக்கூடியது உளவியல் ரீதியாக சிக்கல் உள்ள மனிதன் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய தூபம் போடக்கூடியவர்கள் யார்? ஒரு 4 பேர். அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெர்ட்ஸ், அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் செக்ரட்டரி மிஸ்டர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவுடைய என்வே ஸ்பெஷல் என்வே மைக் ஹொகுபி, இப்படிப்பட்ட ஒரு 4-5 பேர் இருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப், இவர் பெஞ்சமின் நெத்தானியாகு, இந்த ஒரு 5-6 பேர். அப்புறம் கிரஹம்ங்கிற ஒரு எம்பி சட்டத்தரணி, இவர்களெல்லாம் அவருக்கு தவறாக வழிகாட்டுது. அவருக்கு ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு அரசியல் தலைவன் இருக்கனால எல்லோருக்கும் நுணுக்கமாக தெரியாது. ஒரு IAS IFS சொல்லிக் கொடுத்தால்தான் தெரியும். நல்லா புரிகிறதா? சினிமா நடிகர்கள்லாம் இப்போ இன்றைக்கி வர்றாங்க அரசியலுக்கு, அவர்களுக்கு என்ன புரியும்? இப்போ நான் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறேன். நான் சும்மா உட்கார்ந்து பேச முடியாது. பல வருஷம் எனக்கு அந்த மக்களினுடைய நிறைகள் என்ன, அவருடைய கல்ச்சர் என்ன, ஷியா முஸ்லீம்கள் என்றால் யார், சுன்னா முஸ்லீம்கள் என்றால் யார், அவர்களுக்குள் என்ன பாகுபாடு, சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அவர்களுடைய மத வழிபாடுகள் என்ன, ஏன் இவர்களுக்குள்ள ஒரு எனிமிட்டி, ஒரு அனிமாசிட்டி, ஒரு டீப் ஆழமாக வேரூடி ஒரு ஹெட்ரேட், இதையெல்லாம் நாங்கள் கவனமாக யூகிக்க வேண்டும். கவனமாக யூகிக்காமல் யார் எழுதுகிற பாடங்களை எல்லாம் நாங்கள் படித்து விட்டு பேசினால் அது ஹொலிஸ்டிக்காக இருக்காது, அதாவது முழுமையடைந்த ஒன்றதாக இருக்காது. ஆக எந்த ஒரு விவகாரத்தை போனாலும் அதனுடைய ஆழம் என்ன? இன்றைக்கி அமெரிக்கா தாக்கியதன் ஆழம் என்ன? அமெரிக்காவுக்கு என்னென்ன 1970 டாலர் பரிவர்த்தனைகளை கொண்டு வந்துட்டாங்க. சவுதி அரேபியா, அமெரிக்கா என்ன சொன்னால், இங்கே பார், சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆயில் போகுது, கத்தரிலேருந்து எவ்வளோ CNG போகுது, அதே மாதிரி துபாயில் அபுதாபி, குவைத், பஹ்ரைன், ஓமன், ஜோர்டான், ஈராக், எல்லா நாடுகளில் போகக்கூடிய கோடானு கோடி பேரல்கள் அமெரிக்கா 1977 அக்ரிமெண்ட் போட்டான். எல்லாமே டாலரில் தான் நடக்கணும்னா அவன் விற்கிற 1 லிட்டருக்கும் ஒவ்வொரு மில்லியனுக்கும் அமெரிக்காவுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் த வேல்யூ ஆஃப் US கரன்சி. இப்போ அதெல்லாம் போகிறதே, அது தனி டாபிக். அதை நம்ம தனியாக பேசுவோம் இன்னொரு முறை. அப்போ இதெல்லாம் புரிய வேணும். ஒரு போர் என்றால் போர் ஏதோ அருவாளையும் கத்தியும் எடுத்து சண்டை போடுவது அல்ல. அந்த போருக்கு பின்னால் சமூக காரணிகள் இருக்கிறது. அந்த போருக்கு பின்பு பொருளாதார காரணிகள் இருக்கிறது. அந்த போருக்கு பின்பு உலகளாவிய கிரைஸ் இருக்கிறது. அந்த போருக்கு பின்பு இது ஏற்படுத்தக்கூடிய லாங் டேர்ம் இம்பேக்ட், ஒரு ஷார்ட் வே தாக்குதல், பசி, பட்டினி, உயிர் இழப்புகள், பணவீக்கம், ரெசஷன், இன்ஃப்ளேஷன், விலைவாசி உயர்வு, இவ்வளோ நிறைய இருக்குது. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆக இந்த போர் சொல்ல போகிற செய்தி உலகத்தை ஒரு மறுஉருவாக்கம் செய்திருக்கிறது. 2020 ஒரு கான்டேஜியஸ் டிசீஸ், எது? கொரோனா. அது ஏற்படுத்திய தாக்கம் பயங்கரம். அதே போன்று அமெரிக்கா இதில் சிக்கப்பட்டு கொண்டு கேவலப்பட்டு விட்டது. கொஞ்ச நெஞ்சம் கேவலம் அல்ல, மிக மிக அசிங்கப்பட்டு போய்விட்டார்கள். இந்த கேவலத்தை ஒட்டுமொத்த அமெரிக்கர்களுக்கும் ரொம்ப மனவலியை கொடுத்திருக்கிறது. ஜோ பிடன் தலைமையிலான டெமோக்ராட்ஸ், அதே போன்று அமெரிக்காவினுடைய ரிப்பப்ளிக்கினுடைய டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சியாளர்கள், அமெரிக்க செனட், அமெரிக்க காங்கிரஸ், எல்லாருமே இதை எதிர்க்கக்கூடிய லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த போரிலே கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாயை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். முதல் 11 நாள் மட்டும், ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன், முதல் 11 நாள் 11,294 இலக்குகளை அவர்கள் தாக்குவதற்கு பயன்படுத்தியது 850 டொமஹாக் ஏவுகணைகள். இதனுடைய மதிப்பீடு மட்டும் 26 பில்லியன். அப்படி என்றால் இது 3/11 ஆகிவிட்டது. ஒரு 11க்குத்தான் இவ்வளவு, 3/11க்குள் அவர்கள் இழந்ததோ ஏராளமானது. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது எதற்காக வென்றால், நீங்கள் கேட்ட கேள்விகளை மக்களுக்கு விளக்கம் அடைய வேண்டும். ஒரு விஷயம் என்னவென்றால், வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாரும் பயந்துட்டாங்க. என்ன வருது? அமெரிக்காவுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன், USS உடைய ஜெரால்டு ஆர்ஃபோர்ட், USS உடைய ஹரி ட்ரூமன், USS உடைய கேனி வில்சன், USS உடைய சாண்டோஸ், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11 விமானங்களும் 11 கப்பல்களும் வந்தது. பெரிய பூகம்பம். பிபிசி, ஏபிசி, அப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு ஒரே அடி. லிங்கனை காணவில்லை, பின்னோக்கி போய்விட்டு. அடுத்த அடி ஹவுதி, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர்ஃபோர்ட். வேர் இஸ் யுஎஸ்எஸ் ஆர்ஃபோர்ட்? அதை ஹவுதிகள் அடித்தார்கள், அதையும் காணவில்லை. அமெரிக்காவுடைய F-Series 4 அதையும் காணவில்லை. அமெரிக்காவுடைய அயன்டோம் சிஸ்டம், அமெரிக்காவுடைய பெட்ரியாட் தாட் சிஸ்டம் அதையும் காணவில்லை. சரி, அமெரிக்காவுடைய பெரிய எலைட் ஃபோர்ஸ் பயங்கரமாக தாக்குவார்கள், உள்ளே இறங்குங்கப்பா. அவங்க சொன்னாங்கன்னா we have been waiting lot, நாங்கள் நிறைய எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், வாருங்கள், ஓப்பன் இன்விடேஷன். இவர்கள் இறங்கவில்லை. அப்படி என்றால் அமெரிக்கா இப்போ சொல்ல நாங்கள் எல்லாம் அழித்து விட்டோம் என்று சொன்னால், நீங்கள் சொல்லுங்கள் ஒரு பத்திரிகையாளராக, அமெரிக்கா வெற்றி பெற்றதா தோல்வி விட்டதான்னு நான் சொல்ல மறுக்குவேன். இந்த போரில் நடந்ததை அரசியல் களத்தின் வாயிலாக முழுமையாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல தோழர்களே, மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கு கடைசி எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். தரைப்படையில் அமெரிக்கா இறங்கிவிட்டால் மொத்தமும் நாசம். அமெரிக்க வரலாற்றை நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க வேண்டும் தோழர் சிவா. வியட்நாமில் அவர்கள் வெற்றி பெறவில்லை, பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது, லிபியாவில் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. மூன்றாவது, ஈராக்கில் நடந்த போரில் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. சிரியாவில் நடந்த இனக்குழுக்களுக்கிடையே அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. மிகப்பெரிய தோல்வியை நம் நாட்டில் இருக்கக்கூடிய விஸ்வரூபம் படத்தின் மூலம் காணப்படும். 18 ஆண்டுகள் போரிட்ட ஆப்கனில் தலிஃப்களை எதிர்த்து அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. ஆப்கனில் தலிஃப்களுக்கு எதிராக கத்தரில் அக்ரிமெண்டை போட்டு கொடுத்து இழந்துவிட்டு ஓடி போனார்கள். இதுதான உண்மை. நீங்கள் எங்கே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் சொல்லுங்கள் பார்க்கும். தூண்டிவிட்டீர்கள், ஆயுதங்களை மட்டும் வெற்றிட்டீர்கள். டாலரைசேஷனாக இருந்ததை டாலர்களை கொய்த்து மக்களை கிரப் பண்ணீர்கள். ஆப்பிரிக்க ஏழைகள் வறுமைகளிலிருந்து கனிமத்தை காவு கொடுத்தீர்கள். ஈரான் என்கின்ற ஒரு மாபெரும் சக்தி இனி அசைக்க முடியாத ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்குள் தலைமையை நீங்கள் சிதைத்தீர்கள். ஆனால் அவர்கள் தலைமை சென்காம் சிதைக்கப்பட்டாலும் 31 ப்ராவின்ஸுக்கும் தனித்தனி அதிகாரம், தனித்தனி ஆயுதம், தனித்தனி உணவு மண்டலம், தனித்தனி அதிகாரம் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் ஈரானிலிருந்து உலகம் ஒரு செய்தியை சொல்லப்படுகிறது. அவர்களால் மௌனிக்க முடியாது. புதிய தலைமையும் புதிய அரசியல் சூழ்ச்சமும் உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. சூழலில் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. போகிற முடிவு கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார், போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்கிற நிபந்தனைகள் ஏற்காவிட்டால் ஈரானை கற்காலத்துக்கு அனுப்புவோம் மிரட்டல் துணியில் பேசியிருக்காரு இல்லையா? அடுத்த கட்டமாக எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க சார்? அதாவது இந்த போரினுடைய போக்கை நாம் கிட்டத்தட்ட 33 நாட்களாக மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி சின்ஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலே பலஸ்தீன விவகாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் யூடியூபர்ஸில் பெரும்பாலும் போடலை, அதை முதல்ல நானும் போட ஆரம்பித்தேன். இன்றைக்கு எல்லோருமே அந்த செய்திகளை மக்கள்கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு அவா ஏற்பட்டது, ரொம்ப சந்தோஷம். மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது, அமெரிக்கா ஒரு முழுமையான தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதற்கான காரண காரியங்கள் என்ன, எப்படி அமெரிக்கா தோல்வியை சந்தித்தது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு தெளிவான பதிலை நாம் கொண்டு வர முடியும். நேற்று அமெரிக்காவுடைய நள்ளிரவு மாலை 9 மணி, நம்முடைய நேரம் இன்று காலை 6:30 மணி. நான் அல் ஜசீராவில் அமெரிக்காவுடைய பேட்டியை அவர் பார்ப்பதற்காக நான் மிக வேகமாக எழுந்து அவர் என்ன பேசப் போகிறார் என்பதை மிக மிக கவனமாக அவதானித்தேன். 19 நிமிடங்கள் மட்டும்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய பேச்சு இருந்தது. பல கோடிக்கணக்கான உலக மக்கள் அவருடைய பேச்சை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பேச்சினூடே அவர் தனது தோல்வியை வேறு விதமாக ஒப்புக்கொண்டதாகவே நான் பார்க்கிறேன். அமெரிக்கா இந்த போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு சில கண்டிஷனை போட்டாங்க. முதலாவது கண்டிஷன், ரெஜிம் சேஞ்ச், நாட்டில் ஆட்சியை மாற்றுவோம், அது ஒரு மதவாத பயங்கரவாத ஷியா முஸ்லீம் தலைமையிலான அரசு, அதை அழிப்போம். பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவது 2, நாட்டின் கட்டமைப்புகளை, இராணுவ தளவாடங்களை, ஏவுகணை மிசைல்ஸ் டெக்னாலஜி எல்லாமே அழிக்கப் போகிறோம். மூன்றாவதாக அவர்கள் சொன்னது, ஈரானில் இனி ஒரு புதிய ஆட்சியை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லி போரை ஆரம்பித்தவுடன் ஹெர்மூஸை பிளாக் செய்தார்கள். உடனே அமெரிக்கா சொன்னது, ஹெர்மூஸை நாங்கள் திறக்கப் போகிறோம். நான்காவது கடைசியாக அவர்கள் சொன்னது, மேலிருந்து படைகளை இறக்கி சாப்பரின் மூலம் எலைட் ஃபோர்ஸ் இறக்கி தரைப்படை வழியாக உள்ளே நுழைய போகிறோம். இந்த 4ஐயும்
அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்களா என்பதை நாம் யோசித்தாலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களா இந்த 33 நாட்கள் போரில் என்று புரியணும். ரெஜிம் சேஞ்ச் நடக்கவில்லை. அதை போன்று இரண்டாவது, அவர்கள் தளவாடங்களை முழுவதும் அழித்து விட்டோம். மைக்ரோ ரூபியோ வரைக்கும் சொல்கிறார், வான்படைகளை அழித்து விட்டோம், கப்பல் படைகளை அழித்து விட்டோம், ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம். அவர்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற போதே அமெரிக்காவினுடைய நிலைகளுக்கு எதிராக டெல்லவியும் சரி, அஸ்கலானும் சரி, கிரியாட் சமோனாவும் சரி, ஜெருசலேம் எல்லாம் பற்றி எரிகின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மூன்றாவதாக, இன்று வரை ஹெர்மூஸை அவர் திறக்கவில்லை. மாறாக நேற்று அவர் சோசியல் தளத்திலே பதிவு செய்கிறார், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் தைரியமானவர்களாக இருந்தால் ஈரானோடு போர் செய்து உங்களுக்கான தேவையை எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை என்னால் என்னிடத்தில் வாருங்கள், எங்கள்கிட்ட plenty ஆஃப் பேரல்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறார். நான்காவது, நேற்று வரை இன்று வரை இப்போ கேட்ட கேள்வி இல்லை, தரைப்படைகளை இறக்கப் போகிறோம். தரைப்படைகள் அனுப்பப்பட்டது. அந்த தரைப்படைகள் கர்கு தீவிலே இறங்கப் போகிறார்கள் என்றார்கள், அபு மூசாவில் இறங்கப் போகிறார்கள் என்றார்கள், கேஷியன் ஐலண்டில் இறங்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள். தற்போது அதுவும் நடைபெறவில்லை. நல்லா கவனிங்கள். அப்பொழுது என்றால் எதுவுமே நடைபெறாமல் எப்படி ஒருவர் வெற்றிக்கு நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம், அவர்களை கற்காலத்துக்கு தள்ளப் போகிறோம், அழித்து நாசமாக போகிறோம் என்று சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்கிறார், இன்னும் 2 வாரங்கள் அல்லது 3 வாரங்கள் நாங்கள் ஒரு கம்ப்ளீஷன் ஆஃப் வார், எல்லாமே கிட்டத்தட்ட டிஃப்ளீட்டட் என்றால் முழுவதையுமாக அழித்தொழித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இப்போ நான் கேட்கல, லெட் இட் பி வெரி கிளியர், ஐ எம் ஆஸ்கிங் டு தி கன்சர்ன், தே மஸ்ட் கம் ஃபார்வர்ட், ஹேவ் யூ காட் ஆஃப் எனி அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ்? நாங்கள் அழித்து விட்டோம் என்றால் உங்களிடத்தில் ஆதாரங்கள் இருக்கிறதா? ஹெர்மூஸை நீங்கள் கைப்பற்றவில்லை, படைகளே உள்ளே அனுப்பவில்லை, ஆட்சி மாற்றம் கொண்டு வரவில்லை, தளங்களை அழித்திருக்கிறோம், அலங்களை அழித்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நேற்றைக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் ஒரு குறிப்பிட்ட தளத்திலே அடைத்து 250 பேரை கொண்டு விட்டார்கள். ஆனால் ஈரானுக்கும் பெரும் சேதாரம் இருக்கிறது, பயங்கரமான சேதாரம், மக்கள் இழந்திருக்கிறார்கள், 600 பாடசாலைகள் அழிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாட்டில் எவாக்குவேஷன் ஃபோர்ஸபிள், மருத்துவமனையிலிருந்து பலர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 300-200 குழந்தைகளை டொமஹாக்கின் மூலம் தாக்கினார்கள். எல்லாம் நடந்திருக்கிறது. அவர்களும் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கட்டமைப்பும் உருக்குலைந்திருக்கிறது. நம்முடைய கேள்வி, வெற்றி என்பது என்ன? ஒரு தேசத்தை பிடிப்பது மட்டும்தானே வெற்றி? கடற்படை அழித்து, கப்பற்படை அழித்து, காலாட்படை அழித்து, விமானப்படை அழித்தோம், எல்லாம் அழித்தோம். நீங்கள் உள்ளே ஒருத்தராவது சென்றிருக்கிறீர்களா? செல்ல முடியும் இல்லை. அப்படி இல்லை என்றால் 19 நிமிஷம் நாங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டோம் எப்படி சொன்னீர்கள்? எப்படி உங்களால் சொல்ல முடியும்? ஈரான் மாக்கிங், அவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள். அடுத்து திருப்பி ட்ரம்ப் சொல்வது சமாதானம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஈரான் சொல்கிறது யாரிடத்திலே சமாதானம் பேசினார்கள்? அவர்களே அவர்களுக்குள்ளே பேசுகிறார்கள். அப்படி அவங்க சொன்னாங்க, சமாதானத்தை யாரிடத்திலே பேசுகிறீர்கள்? எங்களுக்கு யாரும் வரல, நாங்கள் என்னவே அனுப்பலை, நாங்கள் எங்கேயும் உட்காரல, சமாதானத்தை யார்கிட்டப்பா பேசுகிறீங்க அப்படின்னு ஈரானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். யாரிடத்தில் சமாதானம் பேசுகிறீர்கள்? யாரிடத்திலும் பேசவில்லை, ஆனால் சமாதானம் பேசுகிறார்கள் என்று பொய்யை சொல்கிறார். நான் பார்த்த அளவிலே உலகில் பொய்களை சொல்வார்கள் அரசியல்வாதிகள், ஆனால் டொனால்ட் ட்ரம்பை மாதிரி மாற்றி பேசுவதின் ஒரு தலைவனை பார்க்கவில்லை. அவர் இப்போது சொல்கிறார், இந்த 15 நாட்கள் அல்லது 2 வாரம் என்பது 15 நாட்கள் அல்லது 3 வாரத்தில் பயங்கர கடினமான தாக்குதலை அளிக்க போகிறோம். உங்களிடத்தில் இருக்கிற கடினமான தாக்குதல்களை எல்லாம் நடத்தி முடித்து விட்டீர்கள். எஃப் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா விமானங்கள், F-15, F-16, F-18 ஹார்னெட், அதே மாதிரி F-22 ராப்டார், F-35 ஸ்டெல்த் விமானங்கள், B-1, B-2, B-3, GBU-57 எல்லா விமானங்களையும் கொண்டு போட்டு விட்டீர்கள். 14,000 கிலோ இருக்கக்கூடிய வெயிட் இருக்கக்கூடிய 14,000 டன்னு 14,000 கிலோ 14 டன் இருக்கக்கூடிய GBU-57 இருக்கின்ற பங்கர் பஸ்டர் குண்டுகளை கொண்டு போட்டீர்கள். பர்தோஸில் போட்டீங்க, இஸ்பஹானில் போட்டீங்க, நெட்சாரிமில் போட்டீங்க, ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கு என்ன பதில் வருகிறது? அவர்கள் 40 ஆண்டுகளாக திட்டமிட்ட வலிமையான கெர்ரம்சோர், அதே மாதிரி அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிஜ்ஜீல், அவர்களிடத்தில் இருக்கிற ஃபத்தா 2, ஃபத்தா 3, கெர்ரம்சோர், கைபர் ஷகான்,
இப்படி வலிமையான பாலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக்களை மலைகளுக்கு கீழ் வைத்திருக்கிறார்கள். அதுவும் 500 மீட்டருக்கு கீழ். அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன? பங்கர் பஸ்டர். அது எங்கிருந்து ஏவப்படுகிறது? B-2 பாம்பர்ஸின் மூலம் டியூகோ கார்சியா இந்திய பெருங்கடலில் தான் தாக்கப்படுகிறது. அது தாக்கப்படுகின்ற போது அதில் போட்ட குண்டுகள் வெறும் 7 மீட்டர் மட்டும்தான் தொலைக்கிறது. அவர்கள் இருப்பதோ 500 மீட்டருக்கு கீழே. இப்படி நாடு சாதாரண நாடல்ல. எது? ஈரான். மலைகளும் காடுகளும், மலைகள் சார்ந்த பகுதி, காடுகளை சார்ந்த பகுதி, பாலைவனங்கள், சமவெளி. எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்கிறது என்று சேட்டலைட் மூலம் பார்க்கவே முடியாது என்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் 18,000 இலக்குகளை தாக்குகிறோம் என்று சொல்கிறார்கள். யாரு? அமெரிக்கா. அந்த 18,000 இலக்குகளும் நீங்கள் தவறான இலக்குகளை தாக்கியிருக்கிறீர்களா, அல்லது எந்த பிரயோஜனமும் இல்லாத இலக்குகளை தாக்கியிருக்கிறீர்களா? நமக்கு கிடைத்த அல் அரேபியா தொலைக்காட்சியின் மூலம் தினமும் நமக்கு சேனலில் செய்தி பார்க்குறோம். ஒவ்வொரு நிமிடமும் இவர்களில் எந்த ஆயுத பரிமாற்றத்தையும் நசுக்கவில்லை. அவர்கள் அழித்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். ஏன்னா 18,000 குண்டு போடுவது சாதாரண விஷயம் கிடையாது. அதையும் தாக்கு பிடித்து இன்றைக்கு கூட நீங்கள் எங்களுடைய தலைவர்களை கொலை செய்து விட்டீர்கள். யாரை கொலை செய்தீர்கள்? அவருடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி கொலை செய்திருக்கிறார். அலிலாரி ஜானி போன்றவர்களை, கசிம் சுலைமானி போன்றவர்களை, ஏராளமானவர்களை கொலை செய்திருக்கிறீர்கள். அதே போன்று ஹிஸ்புல்லா தலைவர்களையும் கொலை செய்திருக்கிறீர்கள். இதற்கு நாங்கள் பழி வாங்குவதற்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மெட்டா, ஆரக்கிள், அதே மாதிரி கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இப்படி எல்லா நெவீட எல்லாவற்றையும் நாங்கள் அழிப்போம் என்ற ஒரு 18 கம்பெனியை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போது அமெரிக்கா என்ன? நேற்று 19 நிமிடம் பேச்சில் உளவியல் ரீதியாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு தலைவன் தான் டொனால்ட் ட்ரம்ப். அவருக்கு என்னென்றால் அவர் நினைத்ததெல்லாம் பேசுவார். அவரை எவரும் கட்டுப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தலைவன் 19 நிமிஷத்தில் ஒரு பேச்சை நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு வெற்றியா, அவர்கள் தோல்வியா, சமாளித்திருக்கிறாரா என்பதை நமக்கு புரிந்து கொள்ளும். இப்படியெல்லாம் இந்த வார்க்குள்ள வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் இல்லையா ட்ரம்ப்? அதுதானே முக்கியம். நேற்று காலை ஃபாக்ஸ் தொலைக்காட்சி அதில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அமெரிக்காவுடைய ஃபாக்ஸ் தொலைக்காட்சி யாருக்குரியது? ரிப்பப்ளிக்கனுக்கு ஆதரவான தொலைக்காட்சி. அதில் ஒரு 5-6 பொம்பளையில் உட்கார வச்சு அவங்கெல்லாம் நடிகைகள், மாடல்ஸ் வைத்து ஒரு டிஸ்கஸ் நடக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? அமெரிக்காவை இந்த போருக்கு தள்ளியது யார்? அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். அதாவது இது அமெரிக்காவுடைய ப்ரிப்பரேஷன்லேயே ஃபாக்ஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட செட்டப். நீங்கள் இப்படி விவாதத்தை நடந்துங்க. சாதாரணமாக நம்ம வீட்டில், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள் யாராவது உட்கார வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் எல்லோரும் பார்ப்பார்கள். மக்களுடைய அட்டென்ஷன் அதை நோக்கி போகும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய திரைப்பட நடிகைகள், அவங்க மாடல் யாரெல்லாமோ எனக்கு அதை பற்றி தெரியவில்லை, அவர்களை உட்கார்ந்து ஒரு பெரிய டிபேட்டர் ஷோவை நடத்துகிறாங்க. அந்த ஷோவில் சொல்கிறார்கள், அமெரிக்காவை கொண்டு இழுத்து விட்டது யாரை என்று சொன்னால் டொனால்ட் ட்ரம்பை கொண்டு இழுத்து விட்டது இவர் தான், யாரா? பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் என்று பந்தை அவர் பக்கம் உருட்டி விடுகிறார்கள். இது யூத லாபியின் மூலம். நம்முடைய தலைவர் நல்ல சிந்தனை உள்ளவர் தான், நம்முடைய தலைவர் நல்ல ஒரு ஆளுமை உள்ள தலைவர் தான். ஆனால் அவரை மடைமாற்றம் செய்தது யூத லாபி. அவரை மடைமாற்றம் செய்தது அல்ல, தவறான பாதைக்கு அழைத்து சென்றது யூத லாபி என்கின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. ஒரு இல்யூஷன் ஹேஸ் டு பி கிரியேட்டட். அதன் மூலமாக மக்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போலி செய்திகளின் மூலம், பொர்ட்ரேட் செய்யப்பட்ட காணொலிகளின் மூலம் அவர்கள் தவறான செய்தியை கொண்டு சேர்க்க முயற்சிக்கிறார்கள். இந்த தவறான செய்தியின் மூலம், இல்லை டொனால்ட் ட்ரம்ப் நல்லவர் தான்ப்பா, அவரை தெரியாமல் கொண்டு விட்டுட்டாங்க அப்படின்னு அமெரிக்க மக்களிடத்தில் ஒரு மாயப்பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்குள்ளே பெரிய எதிர்ப்பு வந்துருச்சு இல்லையா ட்ரம்ப்? அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு வந்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவில் சிபிஐஹெச்டி ஒரு காணொலி நடத்துகிறார்கள். இந்த சிபிசிடி அந்த காணொலியிலே எடுத்த ஒரு ஆய்வில் 67 விழுக்காடான அமெரிக்க மக்கள் இந்த போர் நமக்கு தேவையில்லை என்பதை சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியில் 40% போர் தேவையில்லை, மற்ற குறைவான சதவீதம் உள்ளவர்கள் போரை கம்ப்ளீட்டாக முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அமெரிக்கா இப்பொழுது பெரும் நெருக்கடியில் இருக்கிறது. அமெரிக்கா இந்த போர் முடிகின்ற போது இந்த போரினுடைய முகம் ஒட்டுமொத்த உலகத்தை மாற்றப் போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே தான் அமெரிக்கா இந்த போரை, அவரே சொல்கிறாரே, உண்மையை சில நேரத்துக்கு சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாரு? எனக்கு நிம்மதி இல்லை,
நான் எப்படியாவது இந்த போரிலிருந்து வெளியே வர வேண்டும். ஆனால் ஈரான் சொல்கிறது, நாங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கும் தாக்குப்பிடிப்போம், நாங்கள் எங்களுக்கு இந்த உலகத்தில் வாழணும் என்று ஒன்றுமே இல்லை, நாங்கள் மரணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒரு நல்ல சொல்லப்போனால் ஒரு குரூப்பு சாகிறதுக்கு தயாராக இருக்குது, மற்றொரு குரூப்பு வாழ்வதற்கு தயாராக இருக்குது. இப்போ அமெரிக்கா வான்படைகளை வைத்தது இன்றைக்கி இனி என்ன நினைக்கிட்டு உலகத்தினுடைய நேற்று நம்முடைய நண்பர் ஒருத்தர் பேசுகிறாரு, கிளஸ்டன் சேவியர் லைலோ காலேஜில் அவருடைய காணொளி ஒன்றை பார்த்தேன். அது ஒரு அழகான கருத்தை சொல்லியிருந்தார். எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்கா 20ஆம் நூற்றாண்டுக்கான ஆயுதங்களை வைத்து போரை செய்கிறார்கள், ஆனால் ஈரானோ 21ஆம் நூற்றாண்டுக்கான ஆயுதங்களை வைத்து போர் செய்கிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இஸ்ரேலுடைய வான் தடுப்பு பாதுகாப்பு சிஸ்டங்களாலும் எதுவுமே தடுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்ற ஒரு மாயப்பிம்பம் உலகின் பல பகுதிகளிலே கட்டமைக்கப்பட்டது. இதை வைத்து கொண்டு தான் அமெரிக்கா எல்லாரையும் விரட்டினார்கள். அமெரிக்கர்கள் பொத்தானை அழுத்தினால் உலகம் காலி. அமெரிக்காவுடைய பேட்ரியாட், அமெரிக்காவுடைய தாட் சிஸ்டம் இது ரொம்ப வலிமையானது. அதை எதிர்த்து ஒரு தூசி துரும்பு கூட உள்ளே நுழைய முடியாது. அப்படி தான் சொல்லியிருந்தார்கள். அதே போல் இஸ்ரேலும் அதே மாதிரி யூதர்கள் அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ 3, ஏரோ 2 இப்படி ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவர்கள் வைத்து அதன் மூலமாக உலகமே அவர்கள் கையில் என்பதை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். அமெரிக்க அதிபர் பதவியேற்றவுடன் முதலாவதாக அவர் விசிட் செய்தது இந்த இடத்துக்கு சவுதி அரேபியாவுக்கு, இரண்டாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், மூன்றாவது கத்தர். இந்த 3 நாடுகளிலுமே அவர் பெற்ற தொகை 350 லட்சம் கோடி. இப்பொழுது நேற்று சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறது, எங்கள் முதலீடுகளை அமெரிக்காவிடம் இருந்து திரும்ப பெறுகிறோம். மீண்டும் ரீகன்சிடரேஷன் என்ற வார்த்தையை முகமது பின் சல்மான் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போது அவர்கள் என்ன முடிவு வந்து விட்டார்கள், இனி இவர்களை வைத்து எந்த பிரயோசனமும் இல்லை. ஆனால் இவர்கள் இனி இதை நிலைப்படுத்துவதோ டாலருடைய ஆதிக்கத்தை உடைப்பதோ, அடுத்த கட்டத்தில் டீடாலரைசேஷன் என்கின்ற ஒரு நடவடிக்கையை சீனா தொடங்கிவிட்டது, இந்தியா தொடங்கிவிட்டது. அதே போன்று ஈரான் தங்களுடைய கோரிக்கைகளின் முக்கிய கோரிக்கையாக டாலரின் வரக்கூடாது, நீங்கள் ஆயிலை எடுத்து செல்ல வேண்டிய வந்தால் யுவானில் டிரான்சாக்ஷன் இருக்க வேண்டும், எங்களுக்கு 18 கோடியை யுவானில் கொடுத்துவிட்டு சென்று விடுங்கள் என்பது வந்துவிட்டார்கள். இப்போ உலகத்தில் இந்த போரை நடத்துவது ஆயுதங்களில் வல்லமை கொண்ட ட்ரோன் சிஸ்டம், பலிஸ்டிக்ஸ் மற்றும் ஹைப்பர்சோனிக் ட்ரோன்களில் ஷாஹின் 126, ஷாஹின் 129, 136, 191, அப்புறம் கெமிகாஸ், அது ஆன்டி ஷிப் மிசைல். அப்போ நம்ம இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பலிஸ்டிக்ஸில் ஏராளமாக இவைகளெல்லாம் ரஷ்யாவுக்கு அவர்கள் வழங்கியதன் விளைவாக ரஷ்யா ஒரு மாபெரும் வெற்றியை இன்றைக்கும் தக்க வைத்து கொள்ள உக்ரைனுக்கு எதிராக அவர்களுக்கு உதவியது. கைமாறு செய்ய வேண்டும் என்பதற்காக ரஷ்யா இப்போது ஈரானுக்கு செய்கிற கைமாறு வேறு ஒன்றும் இல்லை, ஏராளமான சேட்டலைட் இருக்குது. அதன் மூலமாக இந்த ஹோட்டலில், இந்த பில்டிங்கில், இந்த இடத்துல அமெரிக்கா 100 பேர் இருக்காங்க, தாக்க சொல்கிறார்கள், உடனடியாக தாக்குகிறார்கள். இன்றைக்கி குவைத்து அலறுகிறது, இனி குவைத்து காலி. இங்கே இருக்கக்கூடிய சினிமாக்காரர்கள், இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், ரவுடிகள், உலகம் முழுவதும் தங்களுடைய மாஃபியாக்கள் பணத்தை கொண்டு கொட்டிய தேசம் எது? குவைத். கல்ஃப் கண்ட்ரிஸ். குவைத் இல்லை, துபாய். அந்த துபாய் இன்னைக்கு ஒன்றுக்கும் போயிட்டு, என்னுடைய நண்பர்கள் கூட நேற்று சொல்கிறார்கள், ரொம்ப பயமாக இருக்கிறது, எப்போதும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. துபாய் தனது அதிபத்தில் சொல்கிறார், என் கையில் எவ்வளோ இருக்குது பணம் தெரியுமா? வெறும் $15 பில்லியன் தான் இருக்கிறது என்று துபாய் சொல்கிறது. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் அல் தானி அப்புறம் சொல்கிறார், எமிரேட்ஸை நான் ரன் பண்ணுறதுக்கு என் கையில் $11 பில்லியன் இருக்குது, நாங்கள் வி மேக் இட் பெட்டர் ஃபார் தட், எங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற சொல்லுக்கு 33 நாட்களில் உலக பொருளாதாரத்தையும் அமெரிக்காவுடைய வேதாந்தத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்த இன்வின்சிபிள், யாராலும் வெற்றி பெற முடியாது என்ற மாயையை உடைத்திருக்கிறார்கள் என்பதை நான் எனது அறிவால் பெற்ற செய்தியில் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் முரண்பட்டால் என்னிடத்தில் கேள்வி கேட்கலாம். ரொம்ப நன்றி சார். ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. ஓகே, நன்றி சார். ரொம்ப நன்றி.